ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சவுதி அரேபியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட், அதாவது MHRST ரிலீஸ் பண்ணியிருக்கிற புதிய வயலேஷன், அப்புறம் அதோட பெனால்டிஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வயலேஷன் கண்டிப்பாக ஒர்க்கர்ஸ்க்கும் சரி எம்ப்ளாயிஸ்க்கும் சரி ரொம்பவே முக்கியமானது. ஹை ஃபைன்ஸுமே இருக்குது. சவுதி ரியால் 2.5 லட்சம் வரைக்குமே பெனால்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வயலேஷன், லைசன்ஸ் இல்லாமல் சவுதி நேஷனல்ஸை வேலைக்கு எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் சவுதி ரியால் 2.5 லட்சம் வரைக்குமே ஃபைன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு தான் அப்ளை ஆகும். மினிஸ்ட்ரியிலேருந்து இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி ஏதாவது லைசன்ஸ் இல்லாமல் சவுதி நேஷனல்ஸை வேலைக்கு எடுத்திருந்தாங்கன்னா ஃபைனு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, நம்ம ஒரு கம்பெனிக்குள்ள இருக்கோம், நம்மளோட கம்பெனியோ இல்லைனா கஃபீலோ வேற ஒரு கம்பெனிக்காக வேலை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா அது இல்லீகல். இந்த மாதிரி யாராவது பண்ணினாங்க அப்படின்னா 10,000 ரியால்லேருந்து 20,000 ரியால் வரைக்கும் அந்த கம்பெனிக்கு ஃபைன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அனௌன்ஸ் பண்ணுற மூலமாக இப்போ வேலை பிடிக்கலன்னு சொல்லி ஓடி போகிறவங்க இல்லைனா இல்லீகலாக வேலை பார்க்குறவங்கலாம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லீகல். நம்ம ஒரு கம்பெனிக்கு இருக்கோம்னா அந்த கம்பெனிக்காக மட்டும்தான் வேலை செய்யணும். நம்மளாவும் வேற கம்பெனிக்கு வேலை பண்ணக்கூடாது. நம்மளோட எம்ப்ளாயரும் வேற கம்பெனிக்கு நம்மளை வேலை செய்ய விடக்கூடாது. மூணாவது, மெட்டர்னிட்டி வயலேஷன், அதாவது உமன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவு கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு 1000 ரியால் வச்சு எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அது மல்டிப்ளை ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 10 எம்ப்ளாயிஸ் அப்படின்னா 10,000 ரியால் ஃபைன். இந்த மாதிரி ஃபைன் அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக ப்ரைவேட் கம்பெனிஸ் 100% ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது, நர்சரி சைல்டு கேர். கம்பெனியில் 50க்கும் மேற்பட்ட உமன்ஸ் ஒர்க்கர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 6 வயசுக்கும் கீழே உள்ள குழந்தைங்க 10க்கும் மேலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனி நர்சரி இல்லைனா சைல்டு கேர் ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணலை அப்படின்னா 3000 ரியால் ஃபைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒர்க் பண்ணுற உமன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அஞ்சாவது, கமிட்டி ஃபார் ஒர்க்கர்ஸ், அதாவது கம்பெனியில் ஏதாவது ஒரு மிஸ்கண்டக்ட் ப்ராப்ளம் வருது அப்படின்னா எம்ப்ளாயிஸ் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமை 5 நாளைக்குள்ள கம்பெனி ஒரு கமிட்டியை கிரியேட் பண்ணி 5 டேஸ்க்குள்ள அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். அப்படி பண்ணலை, இந்த மாதிரி கமிட்டிஸ் எதுவும் அமைக்கலை அப்படின்னா சவுதி ரியால் 1000லேருந்து 3000 ரியால் வரைக்கும் ஃபைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சேஃப் ஒர்க் பிளேஸை எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறதுக்காக இந்த ரூல்ஸையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆறாவது, சேஃப்டி, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சேஃப்டியை ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா 500 ரியால் ஃபைன். இது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலுமே இதையே கண்டினியூ பண்ணினாங்க அப்படின்னா கம்பெனியோட லைசன்ஸையும் கேன்சல் பண்ணுற அளவுக்கு போகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஏழாவது, லேபர் சர்வீஸ். இதுதான் மிகப்பெரிய ஃபைனு. லேபர் சர்வீஸ் அதெல்லாம் ரெக்ரூட்மெண்ட், அதாவது லைசன்ஸ் இல்லாமல் ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது, அப்படி இல்லைனா தேர்ட் பவர் மேன் பவர் ஏஜென்சி மூலமாக வேலைக்கு எடுக்கிறது. இந்த மாதிரி பண்ணுனா சவுதி ரியால் 2 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் அந்த கம்பெனிக்கு ஃபைன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையவே இல்லீகல் ஏஜென்சிஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மேன் பவர்ஸை கம்பெனிஸ் கொடுத்து அப்படி வேலை செய்கிறாங்க. அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபைனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அதிகமான அமௌண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த அப்டேட் அப்படின்னா, சவுதி அரேபியாவோட 2030 விசனை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு சேஃப் ஒர்க் பிளேஸ் அப்புறம் உமன் எம்பவர்மெண்ட்டுக்காகவும் இந்த மாதிரியான ஃப்ராட் ஏஜென்சிஸ் இருக்கிறாங்கள அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபைன்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், உங்களோட கம்பெனியில் இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ரைட்ஸையுமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இதுபோல் பயனுள்ள தகவலுக்கு சவுதி இன்ஃபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.